ஆவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைய திருப்பலியானது மரிய மாணிக்கம் மரிய மதலே நாள் குடும்பத்தினரின் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இக்குடும்பத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு வி பத்ரோஸ் என்பவரது நினைவாகவும், ஜாஸ்மின் சுந்தர் என்பவரது நினைவாகவும், இயேசு அடிமை கனகம் இவர்களின் நினைவாகவும், தேவசகாயமணி, அம்ப்ரோஸ், கன்னிமரியாள், மரியம்மாள் இவர்களின் நினைவாகவும், கஸ்பார் ராஜ் மற்றும் அவரது குடும்பத்திலிருந்து இறந்து போன அனைத்து ஆன்மாக்களின் நினைவாகவும், விக்டோரியாள் என்பவர் இறந்து 2ஆம் ஆண்டு நினைவு பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இவர்களது ஆன்மா இறைவனில் இளைப்பாற இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு பிறப்பும் இந்த உலகத்தில் புதிய நம்பிக்கையை உதிர்க்கின்றது. இன்று நம் திருச்சபையானது புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை கொண்டாடுகின்றது. திருச்சபையிலே நாம் 3 பிறந்த நாள்களை சிறப்பாக கொண்டாடுகின்றோம். ஒன்று இயேசுவினுடைய பிறப்பு விழா, அன்னை மரியாளின் பிறப்பு விழா, இன்னொன்று திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழா. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே ஜெர்மனி நாட்டில் ஆன்டிநேடலிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம், ஒரு கருத்தியல் நிலவியது. இதை உருவாக்கியவர்கள் அங்குள்ள சில மெய்யியலார் அல்லது பிலாசபர்ஸ் என்று சொல்ல வேண்டும். இந்த தத்துவம் அல்லது இந்த கருத்தியல் என்ன சொன்னது என்றால், குழந்தை பிறப்பதை தடுக்க வேண்டும் என்று. ஏன் குழந்தை பிறப்பை தடுக்க வேண்டும், எதற்க வேண்டும் என்று கேட்டால், நாம் படுகின்ற துன்பத்தை, நாம் எதிர்கொள்கின்ற சவால்களை, அநீதிகளை, நாம் சந்திக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள், குழந்தைகள் சந்திக்கக்கூடாது, எதிர்கொள்ளக்கூடாது, துன்பங்களை அனுபவிக்கக்கூடாது என்ற நோக்கத்திலே இப்படிப்பட்ட ஒரு கருத்தியலை உருவாக்கினார்கள். ஆனால் அதே நேரத்திலே அதற்கு எதிராக ஒரு கருத்தியல் உருவானது, ஒரு சிந்தனை உருவானது. குழந்தை பிறப்பை தடுப்பது என்பது ஒட்டுமொத்த மனிதகுல தற்கொலை செய்து கொள்வது என்பது. ஏனென்றால் குழந்தை பிறந்தால்தான் அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறை உருவாகும் என்பது. இக்காலகட்டத்திலே இந்த சூழ்நிலையில் அல்லது இந்த கருத்தியலின் பின்னணியிலே நாம் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை நாம் எண்ணி பார்த்தோம் என்றால், திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த போது எலிசபெத்தினுடைய வயிற்றில் குழந்தை பேருவகையால் துள்ளிற்று என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவர் பிறந்தபோது அக்கம் பக்கத்தார் சூழ்ந்து நின்றவர்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. பெயர் சூட்டுகின்ற விழாவிலே ஆலயத்தில் அந்த குழந்தை எடுத்து செல்லுகின்ற போது அவர்கள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த திருமுழுக்கு யோவான் எதில் மகிழ்ச்சியை தந்தார், எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கின்ற போது அவருடைய ஒட்டுமொத்த உருவம் ஒரு தாழ்ச்சியினுடைய உருவமாக இருந்தது. எனவே தாழ்ச்சியில் மகிழ்ச்சி கண்டார். இரண்டாவதாக, அவர் தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை, மாறாக தன்னை எப்போதும் இயேசுவுக்கு பின்பாக, இயேசுக்கு அடுத்த நிலையிலே தான் வைக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே சொன்னார். எனவே இரண்டாவது நிலையில் தான் இருப்பதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. மணமகனுக்கு அருகாமையில் நின்று மணமகன் சொல்வதை கேட்டு மகிழக்கூடிய நண்பராக நான் இருக்கின்றேன் என்று தன்னை வெளிப்படுத்துகின்ற போது பிறருக்கு செவி சாய்ப்பதில், செவிமடுப்பதில் மகிழ்ச்சியை கண்டார் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். தொடர்ந்து பார்க்கின்ற போது துன்பங்களை அனுபவிப்பதிலும் அவர் பெருமகிழ்ச்சி கொண்டார். ஏனென்றால் அவர் துன்பத்தை அனுபவிப்பதற்கு நீதியை எடுத்துச் சொன்னது, உண்மையை எடுத்துச் சொன்னதுதான் காரணம். இப்படி அவர் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தாழ்ச்சியோடு வாழ்ந்ததால் அவர் மகிழ்ச்சி கண்டார். இரண்டாவது நிலையில் தன்னை வைப்பதில் மகிழ்ச்சி கண்டார். துன்பங்களை அனுபவிப்பதில் அவர் மகிழ்ச்சி கண்டார். பிறருக்கு செவி கொடுப்பதில் மகிழ்ச்சி கண்டார். இன்று அவருடைய பிறப்பு விழாவை நாம் நினைவு கூறுகின்ற போது, திருச்சபையோடு இணைந்து கொண்டாடுகின்ற போது நம்முடைய வாழ்வின் நிலைப்பாடுகளை
கிறிஸ்தவ வாழ்வினுடைய வழிமுறைகளை நாம் சற்று எண்ணி பார்ப்போம். நம்முடைய வாழ்வு எத்தகையதாக இருக்கின்றது? தாழ்ச்சி என்பது நம்மிடத்தில் உண்டா? தாழ்ச்சியை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை முன்னிலைப்படுத்துகின்றோமா? முதல் நிலையில் வைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோமா? அல்லது திருமுழுக்கு யோவானைப் போல இரண்டாம் நிலையில் வைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோமா? துன்பங்களை அனுபவிக்கின்ற போது இது எனக்கு கொடுக்கப்பட்ட கொடை, இதை நான் அனுபவித்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் நம்மில் இருக்கிறதா? அல்லது துன்பம் எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளக்கூடிய மனநிலை நம்மில் இருக்கின்றதா? எண்ணி பார்ப்போம். பிறருக்கு செவிமடுப்பதில் நாம் மகிழ்ச்சி காண்கின்றோமா? அல்லது பிறரை செவிமடுக்க வைப்பதில் மகிழ்ச்சி காண்கின்றோமா? எண்ணி பார்ப்போம். திருமுழுக்கு யோவான் மிகச்சிறந்த நம்முடைய வாழ்வுக்கு உதாரணமாக திகழ்வாராக. இந்த திருப்பலியில் நாம் அத்தகைய வழிமுறைகளுக்காக ஜெபிப்போம். பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதவரையாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் மக்களாகிய எங்களுக்கு உள மகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியிலும் வழியிலும் நடத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் உன்னை பிறரினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள்.
தொலைவாழ் மக்களினங்களே கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையில் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பர துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ராயேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ராயலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்போது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ராயலில் காக்கப்பட்டவரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். என் எலும்பு உமக்கு மறைவானதென்று மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ்பகுதியில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 13ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வரை உள்ள இறைவார்த்தைகள். அந்நாட்களில் பவுல் கூறியது, கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழி மரபில் இருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான், மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் அல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்கு தான் அருளப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 57 முதல் 66 வரை மற்றும் 80வது இறை சொற்றொடர். எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரை அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி, இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போன்சி பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன் அறிவித்து
பினவரை சுட்டிக்காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்கள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தி அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கு முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டிக்காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கு ஏற்படுத்திய கிறிஸ்துவை அவர் திருமுழுக்காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். குடும்ப நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற மரிய மாணிக்க மரிய முதலே நாள் குடும்பத்தினரை நிறைவாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் ஆயர் ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட வி பத்ரோஸ், ஜாஸ்மின் சுந்தர், ஏஸ் அடிமை, கனகம், தேவசகாயமணி, அம்ரோஸ், கன்னிமரியாள், மரியம்மாள், கஸ்பார்ராஜ் மற்றும் அவரது குடும்பத்திலிருந்து இறந்து போன ஆன்மாக்கள், விக்டோரியாள் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித திருமுழுக்கு யோவான், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு போதித்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி மலர வேண்டுமென மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவே தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம். இறைவன் உடனிருக்கின்றார். இறைவா, அமைதியின் தூதனாக என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் அவர் நம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். ஓ தெய்வீக குருவே, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறரென்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருடைய அன்பை ஆசைப்பதை விட பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள்வீராக. ஏனெனில் கொடுக்கும் பொழுது மிகுதியாக பெறுகிறோம், மன்னிக்கும் பொழுது மன்னிப்பை அடைகிறோம், மரிக்கும் பொழுது நித்திய வாழ்வுக்கு பிறக்கிறோம். எனவே சுயநலமற்ற வாழ்வில் அமைதி அடைகிறோம். ஆமீன்.
அருளாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமேன்.